சகோதரர்களே, ஒரு லைலத்துல் கதிர் யோசிச்சு பாருங்க. 84 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. ஒரு லைலத்துல் கதிர் கிடைச்சா 84 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. அப்போ ஒருத்தருக்கு 10 லைலத்துல் கதிர் கிடைச்சிருக்கு. 10 லைலத்துல் கதிர் கிடைச்சா எவ்வளோ? 840 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. ஒருத்தனுக்கு 10 லைலத்துல் கதிர் கிடைச்சாலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆயுளை மிஞ்சி அவன் அமல் செஞ்சிருவான். 20 லைலத்துல் கதிர் கிடைச்சா 1680 வருஷம் அமல் செஞ்ச நன்மை. ஒரு நாள் 20 தரம் கிடைத்தால் இந்த பாக்கியம் உலகத்தில் எந்த சமூகத்துக்கும் தரவில்லை. அல்லாஹ் உங்களோடும் என்னோடும் இரக்கம், நாம் சொர்க்கம் செல்வதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான். நாசமாக்கி விடாதீர்கள் ரமலானை. தலை நோம்புக்கு மட்டும் பள்ளியில இடம் இல்லை. 2வது நோம்புல பார்த்தா கொஞ்சம் அரைவாசி, 3வது நோம்புல பார்த்தா கொஞ்சம் ஒரு முக்காவாசி, 4வது நோம்புல பார்த்தா வளமையா சுபகுக்கு வாராக்கள் மட்டும் இருப்பாங்க. இது ரமலான், இதா ரமலான். இது யாரை ஏமாத்துற வேலை சகோதரர்களே? பாக்கியமான மாதம் வருது. இப்பயே ரெடி ஆகணும். நாங்க எங்கட கபருக்கு, எங்கட ஆகிரத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு எங்கட அமல்களை ரமலானில் அனுப்பி வைப்பதற்கு, முதலீடு செய்வதற்கு இப்பயே தயாராகுவோம். நாம் உறுதியெடுங்கள், நியத்து வையுங்கள். ஒரு நோன்பை நான் நாசமாக்க மாட்டேன். குர்ஆன் ஓதாமல் இந்த ரமலானை கழிக்க மாட்டேன். தராவீகை விட மாட்டேன். சதகா செய்யாமல் இருக்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் இஸ்திக்ஃபார், ஒவ்வொரு நாளும் தௌபா, நரகத்தை விட்டு பாதுகாப்பு. அல்லாஹ்வுக்கிட்ட கேட்காமல் இந்த ரமலானை நான் கழிக்க மாட்டேன். உறுதி எடுத்தால் செய்யலாம் சகோதரர்களே. அல்லாஹ் தந்த மிகப்பெரிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நம்மளை அல்லாஹ் அழைத்து கொண்டிருக்கிறான். வாங்க வாங்க, என் பக்கம் வாங்க. துனியாட விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் போது, துனியால நாங்க சம்பாதிக்கிறோமா இல்லையா, உழைக்கிறோமா இல்லையா, அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் முல்க்ல, இந்த உலகத்தை உங்களுக்கு தான் அவன் வசப்படுத்தி தந்திருக்கிறான். உலகத்தை யாருக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான்? நமக்கு அல்லாஹ் வசப்படுத்தி தந்திருக்கிறான். இந்த உலகத்தினுடைய பகுதிகளில் எல்லாம் நீங்க பதற தேவையில்லை, அவசரப்பட தேவையில்லை. ஆறுதலா நடந்து போய் வகுலு மிர் ரிஸ்கிஹி, உங்களோட ரிஸ்க தேடுங்க, உங்களோட வாழ்வாதாரத்தை தேடுங்க. உலகத்தை அடையணுமா? உலகத்தில் உங்களுக்கு தேவை இருக்கிறா, நீங்க பதற வேண்டாம். உங்களுக்கு எழுதப்பட்டது கிடைக்கும். நீங்க என்ன செய்யுங்க? ஆறுதலா அமைதியா போய் உலகத்தில் ஹலாலானதை தேடுங்கள். இன்னைக்கு உலகத்துக்கு தான் நாங்க ஓடுறது. ஆகிறதுக்குன்னா பின்னுக்கு, பயான்டா பின்னுக்கு, சதகாண்டா பின்னுக்கு, மதரசாண்டா பின்னுக்கு, பள்ளியண்டா பின்னுக்கு, ஹராமண்டா பின்னுக்கு, ஹலாலண்டா பின்னுக்கு. உலகத்தில் அனுபவிக்கிறத அனுபவிப்போம், மிச்சத பின்னால பார்ப்போம். அது மௌத்து வரட்டுமே, அப்ப பார்ப்போம்.